10th தமிழ் நியூ புக் 2025 to 26ல நியூ புக்ஸ்ல ஒவ்வொரு லெசன்ஸையும் வந்து நடத்தி வீடியோ போட சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து விஎல் கிளாஸஸ் சேனல்ல 10th, 9th, 11th வந்து நிறைய தமிழ்ல வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ இந்த சேனல்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுக்குறீங்க, தமிழுக்கு புக் பேக் கொஷின்ஸும் சொல்லிட்டு லெசன்ஸும் கொஞ்சம் நடத்துங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தொடர்ச்சியாக வந்து நம்ம 10th தமிழில் புக் பேக் கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை லெசன்ஸ் நடத்துறதோ இல்லை கிராமர் நடத்துறதோ வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் நடத்தலாமா இல்லை லெசன்ஸ் நடத்தலாமா இல்லை இம்பார்ட்டன்ட் சொல்லலாமா? இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கொடுத்துருவேன். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் அல்லது லெசன்ஸ் நடத்தலாமா, இதில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கல்வி விஜி சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக வர வீடியோஸ் 10th கண்டினியூவாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி வாழ்த்து பகுதி பார்க்கலாம். வாங்க விளக்கமா பார்ப்போம். தமிழ் நியூ புக்கோட பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா போய் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அமுத ஊற்று, சரிங்களா? இயல் 1. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட்ல வந்து என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா மொழியை பற்றியும் மனிதம் இதை பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ மொழி அப்படின்ன உடனே உங்களுக்கு செய்யுள்ள அன்னை மொழியே, காலக்கணிதம், இந்த மாதிரியான செய்யுள் பகுதி வருது. உரைநடையில் பாவாணர் பார்வையில் தமிழ் சொல்வளம், இது உரைநடையாக வருது. துணைப்பாடத்தை பொறுத்தவரையும், அதாவது விரிவானம் பொறுத்தவரையும் புயலிலே ஒரு தோணி என்ற கதை வருது. இலக்கண பகுதியில் சொல். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாடமும் அப்படியே தான் இருக்குது. காலக்கணிதம் ஆட் ஆயிருக்கு இயல் 1ல். அதேமாதிரி புயலிலே ஒரு தோணி வந்து உங்களுக்கு இயல் 1ல் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 2ல் இருக்கும் பழைய புக்கில், சரிங்களா? ஸோ பழைய புக்கை வச்சுட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஸோ நியூவாக நான் கொடுக்கக்கூடிய நோட்ஸையும் படிங்க, நான் நடத்தக்கூடிய பாடத்தையும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அன்னை மொழியே, இது கவிதை பிழை. இதையோட ஆசிரியர் எப்பயுமே வந்து 1 மார்க்ஸ் படிக்கும் பொழுது அதோட ஆசிரியர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியோட ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தாய் சின்ன குழந்தையோட சிரிப்பு மாணவள். தமிழ் தாய் எங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்புல வந்து அந்த தமிழ் தாய் இருக்காங்க. பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். பழுத்த நரைனா என்ன? வெள்ளை முடி வந்தா அதை வந்து பழுத்த நரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி வந்து ஒரு நரை முடி வந்து முதுமையானவங்களுக்கு தான் பழுத்த நரைமுடி வரும். அந்த மாதிரி தமிழ் தாயானவங்க மிகவும் வந்து பட்டறிவு அப்படின்னா மிகுந்த அறிவும் திறமையும் ஆற்றலும் கொண்டவள் வந்து தமிழ் தாய்ன்னு சொல்றாங்க. வானத்திற்கும் வையத்திற்கும், வானம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆகாயம், வையம்னா பூமி, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட யாவத்தையும் வந்து அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து பொதுவானவர்கள் வந்து கவிதையாக கொண்டவள் வந்து நம்ம தமிழ் தாய்ன்னு சொல்றாங்க. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். அதாவது உணர்ந்து கற்றால்னா என்ன அர்த்தம்? புரிந்து படிக்கும் பொழுது கல் போல இருக்கிற மனசை கூட வந்து கற்கண்டாக மாத்திவிடும் நம்ம தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி அறிவை பெருக்குபவள். தமிழ் தாய் அறிவை பெருக்குபவளாம். அன்பை வயப்படுத்துபவள். அன்பாது வயப்படுத்துறது அப்படின்னா எல்லாரையும் வந்து நம்ம வசப்படுத்துறது. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கு அரிய அப்படின்னா, செப்புதல் அப்படின்னா என்ன? சொல்லுதற்கு அரிய, அரியனா கிடைக்காத அளவுக்கான பெருமையை பற்றி நம்ம போற்றுவோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அழகார்ந்த செந்தமிழே தலைப்பு. அடுத்தது செப்பரிய நின் பெருமை தலைப்பு. இதன் ஆசிரியர் பாவலரேறு சித்திரனார். ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பாடலா, உங்களுக்கு முதல்ல அந்த 2 பேராகிராஃபும் மனப்பாட பாடலா வருது. ஸோ மனப்பாட பாடல்ல என்ன வரிகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு பொருள் என்னன்னு முதல் பார்த்துருவோம். அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே,
முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. அன்னை மொழியே அப்படின்னா என்ன? அன்னை அப்படின்றது நம்ம தாய் போன்றவள் இல்லையா? ஸோ நம்ம மொழியை வந்து தாய் மொழியை நம்ம அன்னையா இங்க ஊமைப்படுத்துறாங்க. அழகார்ந்த செந்தமிழ், அழகு நிறைந்த, அழகார்ந்தனா என்ன பொருள்? அழகு நிறைந்த, அழகு நிறைந்த செந்தமிழே. ஓகே. முன்னைக்கும் உன்னை, முன்னைக்கும் உன்னை அப்படின்னாவே இந்த இடத்துல என்ன? பழமைக்கும் பழமை அப்படின்றதான் பொருள் கொடுக்கும். பழமைக்கும் பழமையாய், முகிழ்த்தனா தோன்றிய, நறுங்கனியே, நறுமணம் கமழும் கனியே. கனி என்றால் என்ன? பழம். பழங்கள்லாம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? ஒரே நறுமணமா இருக்கும். அந்த மாதிரியான இந்த தமிழ் வந்து பழமைக்கும் பழம் காலங்கள்ல இருந்து மொழிகள்லே சிறந்த ஒரு நறுமணம் கமழும் ஒரு கனியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னி குமரி அப்படின்னா என்ன அர்த்தம்? குமரி கண்டத்துல கடலுக்கு நடுவுல அந்த குமரி கண்டத்துல நிலைத்து அரசு ஆண்ட மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி அரசிருந்தனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குமரி கண்டத்துல நிலையான ஆட்சியை புரிந்த மண்ணுலக பேரரசே. யார் ஆட்சி புரிஞ்சா? தமிழ். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே. இதற்கான பொருளை உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுமையான தமிழே, பழமைக்கும் பழமையான புகழ் கொண்ட நறுமணம் கமழும் கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலையான ஆட்சி புரிந்த மண்ணுலக பேரரசே. இதுதான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்கான பொருள். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, செகண்ட் பேராகிராஃப். தென்னன் மகளே. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே. தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இதுல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னன் மகள் அப்படின்னா இங்க எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டியன். தெற்கு பகுதியில யார் ஆட்சி புரிஞ்சாங்க? பாண்டியன். சோ பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு தமிழ சொல்றாங்க. பாண்டிய மன்னனின் மகளே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்னரும். இன்னரும்னா இனிய 10 பாட்டே. 10 பாட்டே. இன்னரும் பாப்பத்தே. பத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பா என்றது பாடல், 10னா 10 பாடலை குறிக்கிறது. இனிய 10 பாட்டே. எண் தொகையே. எண் அப்படின்னா 8. என்ன? ஏதாவது 8வது எண் நம்பரை குறிக்குது. அப்ப எண் தொகைனா 8 தொகையே. நற்கணக்கே அப்படின்னா நல்ல 14 கீழ்கணக்கே. மண்ணும் சிலம்பே. மண்ணும் சிலம்பே என்ன? மண்ணும் நிலைத்த, இந்த உலகத்துல நிலையா நிற்கின்ற சிலப்பதிகாரமே. சிலம்பே அப்படின்னா சிலம்பு எந்த செய்யுள்ல பாடலாம் வந்திருக்கு? சிலம்ப பத்தி சிலப்பதிகாரத்துல. அப்போ மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, அழகான மணிமேகலையே. சரிங்களா? முன்னும் நினைவாள். முன்னும் நினைவால் முடித்தாழ. முடி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தலை. தாழனா வணங்கி, தலை வணங்கி வாழ்த்துவமே, வாழ்த்துகின்றோம். முன்னும் நினைவால் அப்படின்னா, முன்னும் அப்படின்ற இடத்துல இங்க என்ன பொருள் கொள்ளலாம் அப்படின்னா, பொங்கி எழும் நினைவுகளால், பொங்கி எழும் நினைவுகளால் முடித்தாழ வாழ்த்துவமே. புரிஞ்சதுங்களா? ஸோ ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். பொருள் புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப அழகா விளக்கமா இந்த இடத்துல நம்ம படிக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. உங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கமா சொல்லி கொடுத்தாச்சு மனப்பாட பகுதி. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. நான் படிக்கும் போதே உங்களுக்கு இதோட பொருள் இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த 2 பேராகிராஃப்க்கு நம்ம பொருள் என்னன்னு பார்த்துருவோம். செப்பரிய நின் பெருமை. செப்பரிய அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுதற்கரிய உனது பெருமையை பத்தி இங்க நம்ம பேச போறோம். செந்தமிழே. செந்தமிழேன்னா என்ன? செழுமையான தமிழே. உள்ளுயிரே. எமக்கான உயிரே. செப்பரிய நின் பெருமை. சொல்லுதற்கரிய உன் பெருமையை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிக்கும். அதாவது என் தமிழ் நாக்கு எப்படித்தான் உன்னோட பெருமையை வந்து புகழை கூறும் அப்படின்னு பொருள் அர்த்தம். அதாவது உன்னோட பெருமை வந்து சொல்லுதற்கரிய பெருமையை தாண்டி உன்னோட பெருமைக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்ப என் தமிழ் நாக்கு எப்படித்தான் உன்னோட அந்த சொல்லுதற்கரிய அந்த பெருமையை எப்படிதான் கூறுமோ, உரை விரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்த லைன் பாருங்க. முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும். முந்தை தனி புகழும் அப்படின்னா பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும். முகிழ்த்த இலக்கியமும் அப்படின்னா இலக்கிய வளம் கொண்டதும் தனி புகழும் கொண்ட ஒரு சிறப்பான தமிழா விளங்கிட்டு இருக்க விந்தை நெடுநிலைப்பும். விந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? வியக்கத்தக்க. நெடுநிலைப்பும் அப்படின்னா நீண்ட காலத்துல நீ நிலைத்து நிற்கிறார். வேறார் புகழுரையும், அதாவது வேற்று மொழியாரும் உனக்கு வந்து புகழுரை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உந்தி உணர்வெழுப்ப, அதாவது உந்தி உணர்வெழுப்ப நம்மளோட உணர்வை வந்து எழுப்பனா அந்த தமிழை படிக்கும் பொழுது நம்ம உணர்ச்சி வந்து எப்படி நம்மளோட உணர்வு வந்து கனல் மூல. கனல்னா என்ன? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருப்பு போல ஒரு தீ மூல செந்தாமரை தேனை, செந்தாமரையான அந்த தேனை குடித்து சிறகசைத்து பாடும் வண்டு போல உன்னோட அந்த ஒரு புகழ உரைத்து கூறும் பொழுது நாம வந்து எப்படி இருக்கோம்? அந்த தேன் போல உண்டு சுவைத்து நம்ம வந்து அந்த பெருமையில் திகழ்த்து உன்னோட பெருமையை பத்தி முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிறகசைத்து பாடும் அந்தும்பி பாடும் அது போல. இந்த இடத்துல உங்களுக்கு வரிசையா படிச்சுட்டு வந்தா பொருள் வராது. ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்தையும் மாத்தி மாத்தி பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம முழுக்க படிச்சுட்டு அது பொருள் எடுத்துக்கணும் ஒவ்வொரு வரிசைக்கும். அந்தும்பி பாடும் அது போல. ஒரு செந்தாமரை மலர் தேனை குடிச்சிட்டு ஒரு தும்பி வந்து எப்படி ஒரு ரீங்காரம் விட்டு அது சிறகசைத்து பாடுகிறதோ அது போல அந்த தமிழோட உணர்வை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு இப்ப இனிப்பு வந்து அதிகமா சாப்பிடும்போது எப்படி நம்ம அதை வந்து திகைத்து நம்ம என்ன சொல்றது, திகட்டிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு உணர்வுல வந்து திளைத்து போகின்றோம். கனல் மூல உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல. கனல் அப்படின்னா அந்த நெருப்பு. அந்த செந்தாமரை தேனை குடிச்சு சிறகார்ந்த பாடுகின்ற அந்த தும்பியை போல அந்த தமிழில் நாம மூழ்கி அந்த தேனை போல ரீங்காரமிட்டு அந்த தனித்தமிழின் பெருமையை வந்து நம்ம இந்த உலகெங்குமே வந்து முழங்குகின்றோம் அப்படின்னு தான் இந்த பத்தியில உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம மெமரி பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 பேரா வரும், 2 பத்தி மட்டும் வரும். அதுக்கடுத்த 2 பத்தி வந்து பொருள் படிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இந்த 4 பத்திக்குமே நீங்க ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்துருவோமா? பாடலின் பொருள். அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. பழமைனா என்ன அர்த்தம்? செழுந்தமிழ்னா செழுமையான தமிழ்னு சொல்றாங்க. பழமைக்கும் பழமைனா பழங்காலம் தொட்டு அழியா புகழ் கொண்டு தோன்றி விளங்குகின்ற நறுமணம் கமழும் கனியாக இருக்கின்றவளே, கடல் கொண்ட குமரி கண்டத்துல நிலையான ஆட்சி புரிந்த மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனோட மகளாய் இருப்பவளே, திருக்குறளால மேன்மையான பெருமைக்குரியவளா விளங்குகின்றவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, நல்ல 11 கீழ்கணக்கே,
நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே, பொங்கி எழுகின்ற நினைவுகளால் உன்னை நினைத்து நாங்கள் தலைவணங்கி வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 பேராக்குள்ள பொருள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கு அறிய கூற முடியாத நின் பெருமைதனை எம் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரித்து உரைக்குமோ அப்படின்னா கூற முடியுமோ, பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க, அதாவது பாராட்டுக்குரிய, வியக்கத்தக்க ஆச்சரியத்திற்குரிய உன்னுடைய நீண்ட நிலைத்த தமிழ் தன்மையும் வேற்று மொழியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்துல வேற்று நாடுகள்ல உள்ள அயல் நாட்டவரும் உன்னோட மொழிக்கு புகழுரை எல்லாமே எழுதி உன்னை பெருமை சேர்க்கிறார்களே. வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்கு உன் மேல பற்றுணர்வை அதிகமாக எழுப்புகின்றன. நம் நாட்டுல மட்டும் தமிழோட பெருமை இல்லாம அயல் நாட்டினவரும் உனக்கு புகழுரை எழுதக்கூடிய அளவுக்கு பெரும் புகழ் படைத்த உன்னை நினைத்து நாம் பெருமை, அதாவது பற்று உணர்வில நான் திகைக்கிறேன். எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும். அது போல நாங்கள் உன்னை சுவைத்து, அதை ஒரு பலா கனியை சுவைத்து சாப்பிடும்போது அது எப்படி இருக்கும்? இனிமையா அது திகட்டும். அது போல இந்த தமிழை படிக்கும் பொழுது உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூண்டு உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா இந்த மனப்பாட பகுதி இதுக்கு விளக்கம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கவிதை பீழைக்கு முழுமைக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்ததான் நீங்க நூல்வெளி கண்டிப்பா படிக்கணும். நூல்வெளியில உங்களுக்கு இந்த சிவப்பு வண்ணத்துல லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. பாவலெழுது பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ் வாழ்த்து முன்தொற்றும் ஆண்டும் பாடமாக இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா துரை ராசமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்போ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துரை ராசமாணிக்கம் என்பவர் ஆவார். புரிஞ்சுதுங்களா? இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் எல்லாமே நாட்டு உடைமை ஆக்கப்பட்டுள்ளன. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு தெளிவா பொருள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல தொடர்ச்சியான பதிவுகளை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமீடியட்டா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.